வெல்கம் டு மெஜல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம CBSE சிலபஸில் 10th இங்கிலீஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற புக்கில் முதல் பாடம் A Letter to God பார்க்க போகிறோம். இதை எழுதுனது Fuentes. இதில் நம்ம ஆத்தரை பார்த்துட்டு க்ளாசரி பண்ணிவிட்டு அப்புறமா லெசனை பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசன்டட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம். Fuentes was born in Veracruz in 1985. Veracruzங்கிறது இங்கே பாருங்கள், மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு கீழே மெக்சிகோ இருக்குது. அது மெக்சிகோவில் மொத்தம் 32 ஆக்சுவலாக ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்குது ஐயா, அதுதான் வெராக்ரூஸ். அங்கே தான் 1985 பிறந்தார். In his youth, he spent much time in his father's general store, where he came in contact with the Indians, farmers and laborers of the region, whose lives he later described in his works. ஸோ சின்ன பசங்களாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா வச்சிருந்த ஜென்ரல் ஸ்டோரில், இந்த மளிகை கடை மாதிரி ஒரு கடையில் தான் ஒர்க் பண்ணார். அங்கே தான் அந்த வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய ஃபார்மர்ஸ், இந்தியன்ஸ் சொல்கிறது அங்கே இருக்கிற பூர்வ குடிகளை தான் இந்தியன்ஸ்னு சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவை பற்றி இல்லைங்க. அந்த ஃபார்மர்ஸ், வேலை பார்க்குறவங்க, அவங்களெல்லாம் கடைக்கு வந்ததை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் பின்னாடி அவர் எழுதும் போதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் அவர் நிறைய எழுதினார். Later on, he became a teacher of literature at a school in Mexico City. அதுக்கப்புறம் அவர் மெக்சிகோ சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் லிட்ரேச்சர் வாத்தியாராக போயிட்டார். In 1921, he began writing for the El Universal, often under the Tulio F. Pazin's pseudonym. Therefore, 1921 எல் யூனிவர்சல் அப்படிங்கிற பத்திரிகைக்கு எழுத ஆரம்பித்தார். பல நேரங்கள் அவர் Tulio F. Pazin's ஒரு புனைப்பெயரில் தான் எழுதினார். His stories were seen as exciting, humorous and symbolic of Mexico. அவருடைய கதைகள்லாம் ரொம்ப உணர்ச்சி வசமாக உள்ளதா, ரொம்ப மெக்சிகோங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காமிக்கிற மாதிரி, அதே மாதிரி மகிழ்ச்சியான விஷயமாகவும் இருக்கும். His first success was Campamento, meaning encampment in 1931. 1931 அவருடைய பெரிய வெற்றி தேடி தந்தது என்காம்ப்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டோரி நாவல். This was followed by Tierra in 1932, a novel about the Mexican revolutionary Emiliano Zapata. Therefore 1932 டியரா, அதாவது எர்த் அப்படிங்கிற பேரில் அப்பர் த ரெவல்யூஷன் புரட்சியாளர் எமிலியானோ ஜபாத்தாவை பற்றி எழுதினார். அதுக்கப்புறம் 1934 மை ஜெனரல் இன் 1934 a work on the lives of generals after the revolution. Therefore 1934 மை ஜெனரல் அப்படிங்கிற பேரில் ஜெனரல்ஸ்லாம் ரெவல்யூஷனுக்கு பிறகு எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எழுதினார். His most celebrated work is El Indio, meaning the Indian, published in 1935, a fictional study of the life of Mexico's indigenous race. Therefore அவர் 1935 ரொம்ப அவரை பற்றி பாராட்டப்பட்டதுன்னாக்கும் இந்த இந்தியன் அப்படிங்கிறது, அது மெக்சிகோவில் இருக்கிற அந்த பூர்வகுடி மக்களை பற்றி அவர் எழுதினது. He was awarded the National Prize for Arts and Sciences in 1935. 1935 அவருக்கு நேஷனல் ப்ரைஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஆத்தரை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு. இப்போ க்ளாசரி எப்போவுமே பிஃபோர் ஸ்டார்டிங் த லெசன், இஃப் யூ நோ த மீனிங் ஆஃப் சம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ், இட் வில் பி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் ப்ராப்பர்லி. இங்கே நான் கொடுக்கும்போது ஐ கிவ் த ப்ரொனன்சியேஷன் ஆல்சோ. க்ரஸ்ட், க்ரஸ்ட், த டாப் ஆஃப் அ மவுண்டன் ஆர் ஹில், அதாவது மலை முகடுன்னு சொல்ல முடியாது, அவங்களோட உச்சி, அதை தான் க்ரஸ்ட் அப்படிங்கிறோம். ரைப் அப்படின்னாக்கும் டெவலப் டு த பாயிண்ட் ஆஃப் ரெடினஸ், ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. ஒரு பழம் பழுத்து ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, தெர்ஃபோர் அறுவடைக்கு தயாராக இருக்குது, இல்லை இப்போ வளர்ச்சிக்கு ஏறக்குறை நல்லா இருக்குது, ஒரு மழை பெஞ்சா சரியாயிருது. தெர்ஃபோர் டெவலப்டு ஒன்றை தான் நம்ம we call that as ரைப், முதிர்ந்த அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிடிக்ட், எஸ்டிமேட் ஃபார் ஃபியூச்சர் பேஸ்ட் ஆன் சம்திங், எதையோ ஒன்றை வச்சு ஃபியூச்சரில் எப்படி நடக்கும்னு சொல்கிறது தான் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மழை மேகமாக கருத்துக்கிட்டு வருது, மழை பெய்ய போகுதுன்னா தட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரிடிக்ஷன். இன்றைக்கி ரொம்ப வேர்க்குது, அப்போ சாயந்தரம் மழை வரும் போல இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் ப்ரிடிக்ஷன். ஓகே. ட்ரைப் அப்படின்னாக்கும் கவர் ஆர் ரேப் லூஸ்லி, அதாவது ஒரு கவர் பண்ணியிருக்கிறது, அப்புறம் ஒரு துணியை போட்டு கவர் பண்ணுறது, அதான் ட்ரைப் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இங்கே மழை பெய்யறதுல அது நம்ம செடியை தெரிய விடாமல் சுற்றி கவர் பண்ணிதில், அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. பிளேக், லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் காசிங் டேமேஜ், இது கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய இன்செக்ட்ஸ், அந்த வெட்டுக்கிளியெல்லாம் மொத்தமாக அழிக்கிறது அவருக்கு இல்லையா, அதை தான் பிளேக் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறோம். நம்ம இப்போ ரீசெண்டாக கூட இந்தியாவில் வி ஹேட் அந்த வெட்டுக்கிளி வந்தது அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம் இல்லையா, அதை தான் அந்த பிளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சாலிட்டரி அப்படின்னாக்கும் எக்ஸிஸ்டிங் ஆல் அலோன், தனியாக இருக்கிறது, ஒத்தையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட்டிலி இன் அ ஹார்ட்டி மேனர், அதாவது ரொம்ப சியர்ஃபுல்லாக, ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படின்னு சொல்கிறோம். எய்மியபிள், ஹேவிங் அ ஃப்ரெண்ட்லி அண்ட் ப்ளசன்ட் மேனர், அதாவது ஒரு தோழமையாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக பழகிடலாம் அப்படிங்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத தான் நம்ம சொல்கிறோம் எய்மியபிள்.
ஹெயில் ஸ்டார்ம், எ ஸ்டார்ம் ஆஃப் ஹெவி ஹெயில்னாக்கு இந்த ஐஸ் கட்டி இல்லையா, அந்த கட்டியெல்லாம் விழக்கூடிய ஒரு ஸ்டார்மை தான் வந்துட்டு ஹெயில் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ரெசல்யூஷன் எ ஃபர்ம் டெசிஷன் டு டூ ஆர் நாட் டு டூ. ஒன்று செய்யறதுக்கோ செய்யாமல் இருக்கிறதுக்கோ முடிவு பண்ணுறதா ரெசல்யூஷன். அப்ளைஜ்னாக்க லீகலி ஆர் மாரலி பவுண்ட் டு டூ. அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், அது வந்து லீகலாக இருக்கலாம் இல்லை மாரலாக இருக்கலாம். சேரிட்டி, வாலண்டரிலி கிவிங் ஹெல்ப், அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்கிறது, அதான். கண்டென்ட்மெண்ட் எ ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு நிம்மதியான நிறைவான ஒரு ஸ்டேட்டஸை தான் நம்ம கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரிங்கிள் எ ஸ்லைட் லைன் இன் த ஸ்கின் ஆஃப் த ஃபேஸ். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லி, அந்த வயசானவர்கள் அந்த சுருக்கம். இல்லைன்னா வந்துட்டு யோசிச்சு பார்க்கும்போது இப்போ இந்த ஃபோர்ஹெட்டில் நமக்கு ஒரு சுருக்கம் வரும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இது ஃபோர்ஹெட் அப்படிங்கிறது ப்ரவ். இது ப்ரோ இல்லை, ப்ரவ். ப்ரவ் எ பர்சன்ஸ் ஃபோர்ஹெட், அதான் அந்த ஃபோர்ஹெட் முன்னெத்தி அப்படின்னு சொல்கிறோமே அது. அடுத்தது இது CROOK, இது க்ரூக் இல்லை, கிரிக். therefore crook, a person who is dishonest or a criminal, அதாவது நேர்மையற்ற ஒரு குற்றவாளியை தான் நம்ம crook அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, பாடத்துக்கு போமா. The house, the only one in the entire valley, sat on the crest of a low hill. அந்த வீடு எப்படி இருந்ததுனாக்கும் ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அந்த ஒட்டுமொத்த பள்ளத்தாக்குலையும் ஒன்றே ஒன்று இருந்தது. அது ஒரு சின்ன மலை உச்சியில் இருந்தது. From this height, one could see the river and the field of ripe corn dotted with the flowers that always promised a good harvest. So, அந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஆறு ஓடுறது தெரியும். அது போக இந்த முத்து சோள கதிர் இல்லையா, அந்த வயல் இருக்குது. அந்த வயலில் வந்துட்டு நல்ல வளர்ந்த இந்த கார்ன்ஸு, அதில் சுற்றி பூக்கள் இருக்குது, அதோடு சேர்த்து தெரியும் நமக்கு. இந்த மாதிரி தெரிஞ்சாவே என்னாக்கோ ஒரு நல்ல அறுவடை கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். The only thing the earth needed was a downpour or at least a shower. இப்போ அந்த பூமிக்கு தேவையானது என்னன்னாக்கும் ஒரு டவுன் போர், ஒரு மழை, இல்லைனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஷவர், ஒரு கொஞ்சம் மெல்லிதான ஒரு மழையாக இருந்தால் கூட பரவாயில்லை அப்படிங்கிறது தான். பக்கத்தில் பாருங்கள், அந்த கார்ன் அப்படி இருக்குது, பூவோட பார்த்தா இருக்குது, தான் ரெடி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. Throughout the morning, Lencho, who knew his fields intimately, had done nothing else but see the sky towards the northeast. ஸோ காலை புறாமே அந்த வயலில் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சிருந்த லென்ச்சோ, அதான் நம்ம பேசுகிற, அதான் ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி. ஹேட் டன் நத்திங், வேறு ஒன்றுமே பண்ணலை. ஆனால் என்ன பண்ணிட்டு இருந்தாராக்கும், நார்த் ஈஸ்ட் நோக்கி அந்த ஸ்கையை பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பில் தெரியும், நான் வந்து அந்த சிகப்பு கோடும் கருப்பு கோடும் போட்டிருக்கேன், அதுதான் நார்த் ஈஸ்ட்டு. ஏன் நார்த் ஈஸ்ட்டை நோக்கி உட்காந்துருக்காருன்னா, அங்கே தான் கடல் இருக்குது, அந்த கடலில் இருந்தால் மழை வரணும் அப்படிங்கிறதுனால தான் அங்கேருந்து மேகம் வருதான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதான் நார்த் ஈஸ்ட்டு. நார்த் ஈஸ்ட்டு ஏன் திசை போட்டிருக்காங்கனாக்கும், நம்ம அந்த இடத்த பார்த்து ஜியாகிரஃபி வச்சு பார்த்தா தான் நமக்கு புரியும். Now we are really going to get some water, woman. ஸோ அவர் பார்த்துருக்காரு, ஏதோ மேகம் இருக்குது, ஏதோ தெரியுது அவருக்கு, அதனால் வந்துட்டு அதான் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, என்னன்னாக்கும் மழை வரப்போகுது அப்படின்னு ஒய்ஃப்ட உமன் அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறாரு. The woman who was preparing supper replied, yes, God willing. அந்த அம்மா சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பதில் சொல்கிறாங்க, ஆமாம், கடவுளுக்கு விருப்பம் இருந்தால் மழை வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. The older boys were working in the field while the smaller ones were playing near the house until the woman called to them all, come for dinner. ஸோ அந்த பெரிய பசங்கள்லாம் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன பசங்கள்லாம் வீட்டு பக்கத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்போது கலரானாக்கும் இந்த அம்மா வந்து கூப்பிட்றாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. It was during the meal that, just as Lencho had predicted, big drops of rain began to fall. அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் லென்ச்சோ ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே, யோசா மாதிரியே, எதிர்பார்த்த மாதிரியே பெரிய பெரிய துளிகளாக மழை பெய்ய ஆரம்பித்தது. In the northeast, huge mountains of clouds could be seen approaching. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கேருந்து பார்க்கும்போது பெரிய பெரிய மழை மாதிரி வந்துக்கிட்டு clouds, அந்த மேகங்கள் வந்துச்சு. The air was fresh and sweet. அந்த காற்று வந்துக்கிட்டு தெரியும் இல்லையா, மழை பெய்கிற அந்த மேகத்தோடு வர காற்று நீங்களாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப இனிமையாக இருந்தது. இனிமைனா நாக்கில் இருக்க இனிமே சொல்லலை. The man went out for no other reason than to have a pleasure of feeling the rain on his body, and when he returned, he exclaimed, "These aren't raindrops falling from the sky, they are new coins. The big drops are tens and pieces, and the little ones are fives." அந்த மனுஷன் வந்து ஒன்றும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போனால் எதுக்குனாக்கா அந்த மழையை தான் உடம்புல வாங்கி ஃபீல் பண்ணுறதுக்காக வெளியே போயிட்டு திரும்ப வந்து இதெல்லாம் வந்துட்டு பெய்யறது மழை துளி இல்லை, அதெல்லாம் வந்துட்டு காசு,
பெரிய துளி பெரிய பெரிய துளியாக உள்ளதெல்லாம் 10 பைசா காசும், சின்ன சின்ன துளி அதெல்லாம் 5 பைசா காசும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சென்ட்டுங்கிறது வந்து ஆக்சுவலாக சென்டாவோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மெக்சிகன் லாங்குவேஜில். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல பிறகுது 10 சென்டாவோஸ், அது 10 சென்ட் காயின். இது சிங்கோ சென்டாவோஸ், சிங்கோ அப்படின்னு சொன்னாக்கும் CANCO, சிங்கோனா 5ன்னு அர்த்தம் மெக்சிகனில். தர்ஃபோர் இதுதான் 10 பைசா 5 பைசா நம்ம ஊர் காயின் மாதிரியே. With a satisfied expression, he regarded the field of ripe corn with its flowers draped in a curtain of rain. ஸோ அவன் ரொம்ப சந்தோஷம் நிறைவோடு வந்துக்கிட்டு மழை வந்துருச்சு அப்படிங்கிற தைரியத்தை ஒரு நிறைவோடு அவர் வந்துக்கிட்டு அந்த விளைந்து நின்ன சோள கதிரை பூக்களோடு சேர்ந்து பார்க்கக்கூடியதை பார்க்குறாரு. அதெல்லாம் வந்துக்கிட்டு அப்படியே மழை வந்து கவர் பண்ணியிருக்குது. மழையை அதை சுற்றி மழை பெஞ்சிட்ருக்கு. பட் சடன்லி a strong wind began to blow and along with the rain very large hailstones began to fall. ஸோ திடீர்னு பார்த்தா காற்று வேகம் அடிக்குது. அதுலேருந்து பார்த்தா ஹெயில் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெயில் ஸ்டோன்ஸ்னால் வந்து இந்த அத்திக்கட்டி ஆலங்கட்டி மழைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இப்போ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கத்தில் பாருங்க இல்லையா, அதான் அந்த மாதிரி மழை தான். இந்த மழை பெஞ்சது இது வந்து ஹெயில் ஸ்டோன் தான் கீழே கிடக்கிறது எல்லாமே. These truly did resemble new silver coins. நிஜமாவே அதை பார்த்தாக்க சில்வர் காயின் மாதிரியே தெரியுது. அவர் சொன்ன மாதிரி தி பாய்ஸ் எக்ஸ்போசிங் themselves to the rain ran out to collect the frozen pearls. நம்ம ஊரில் செய்வோம்ல அதே மாதிரி பசங்க வந்துக்கிட்டு மழையில் வேகமாக வெளியே ஓடி அதெல்லாம் கையில் பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட். இட்ஸ் ரியலி கெட்டிங் பேட் நவ் எக்ஸ்கிளைம்டு த மேன். ஐயோ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது இப்போ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா மழை பெய்னா இப்போ கடைசியில் ஹெயில் ஸ்டோன் வந்துருச்சு. ஐ ஹோப் இட் பாஸ் அஸ் குவிக்லி. சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறான். இட் டிட் நாட் பாஸ் குவிக்லி. ஆனால் வேகமாக அது முடியலை. ஃபார் அன் ஆர் த ஹெயில் ரெயின்ட் ஆன் த ஹவுஸ், த கார்டன், த ஹில் சைடு, த கார்ன்ஃபீல்ட் அண்ட் த ஹோல் வேலி. 1 மணி நேரம் மழை பெஞ்சுது. வீட்டில், தோட்டத்தில், இந்த மலையோட பகுதிகளில், மலைப்பகுதியில், அந்த கார்ன்ஃபீல்டில், மொத்த பள்ளத்தாக்குலேயுமே அந்த ஹெயில்ஸ் வந்துட்டு 1 மணி நேரம் விழுந்தது. த ஃபீல்டு வாஸ் ஒயிட் as if covered with salt. அந்த வயல்வெளி முழுசும் வெள்ளை ஆயிடுச்சு, என்னமோ வந்துட்டு உப்பை கொட்டி வச்ச மாதிரி. அதை பாருங்கள் பக்கத்தில் அந்த மாதிரி படம் தான் போட்டிருக்கிறோம் நம்ம. நாட் அ லீஃப் ரிமைண்ட் ஆன் த ட்ரீஸ். எல்லாம் அந்த தெரியல அவ்வளோ பெரிய டக்குன்னு விழுந்துச்சுனாக்க எல்லாம் செய்த பாருங்கள் பக்கத்தில் பாருங்க இல்லையா, இந்த மாதிரி தான் எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. த ஃப்ளவர்ஸ் வேர் கான் ஃப்ரம் த பிளான்ட்ஸ். பிளான்ட்லேருந்து பூக்கள்லாம் போயிருச்சு. லென்சோஸ் சோல் வாஸ் ஃபில்டு வித் சேட்னஸ். லென்சோட மனசு, ஆன்மா எல்லாமே வந்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு வருத்தத்தில் குழஞ்சு போச்சு. When the storm had passed, he stood in the middle of the field and said to his sons, a plague of locusts would have left more than this. The hail has left nothing. This year we will have no corn. மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் அந்த வயலில் போய் நின்று பார்த்துட்டு பசங்க சொல்கிறாரு, இந்த வெட்டுக்கிளியெல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து வெடிக்கல, அப்போ கூட ஏதோ 1-2 விட்டுட்டு போகும். இந்த பனி மழை வந்துட்டு ஒன்றையுமே விட்டுட்டு போகலை. இந்த வருஷம் வந்துட்டு நமக்கு காணே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. That night was sorrowful one. அன்னைக்கு ராத்திரி வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்றா இருந்தது. All our work for nothing. நம்ம வேலையினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. There is no one who can help us. நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. We'll all go hungry this year. நம்ம இந்த வருஷம் பூரா பட்டினியாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்தீங்களா, இதைத்தான் சொல்கிறது இந்த பிளேக் ஆஃப் லோக்கஸ்ட் சொல்கிறது தான். இந்த பக்கத்தில் கீழே பார்த்தீங்களா பறந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து செடியில் எப்படி திங்குங்கிறத பாருங்கள். இப்படி தான் திங்கும். அப்படி தின்னுருந்தால் கூட 1-2 மிச்சமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. But in the hearts of all who lived in that solitary house in the middle of the valley, there was a single hope, help from God. ஆனால் அந்த வீட்டில் தங்கியிருந்த லஞ்சோ, ஒய்ஃபு, பெரிய பசங்க, சின்ன பசங்க எல்லாத்து மனசுலையும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட ஒரே ஒரு ஒத்த நம்பிக்கை இருந்தது. அது என்னன்னா கடவுள்கிட்டேருந்து வரக்கூடிய உதவி. Don't be so upset even though this seems like a total loss. Remember, no one dies of hunger. ரொம்ப அப்செட் ஆகிடாதீங்க. இது வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னு நினச்சா கூட யாரும் பத்னியால் சாகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறான்லாம் இல்லை, இது ப்ராபப்ளி அந்த அம்மா சொல்லியிருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது வந்து அங்கே இருக்கிற வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறது தான் அப்படின்னு வச்சுக்கலாமே தவிர யாரும் வசனமெல்லாம் இல்லை. That's what they say. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. No one dies of hunger. யாரும் பட்னியால் சாகிறதில்ல அப்படின்னு சொல்ல, அதனால் நம்மளும் சாக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த தான் வந்துட்டு அந்த பாலைவனத்தில் சாலிட்டரி ஹவுஸுங்கிறது இப்படி தான் இருக்குங்கிறதுக்காக இந்த படம். All through the night, Lencho thought only of his one hope, the help of God, whose eyes, as he had been instructed, see everything, even that is deep in one's conscience. அந்த ராத்திரி பூராமே லென்ச்சோ வந்துட்டு ஒரே ஒரு ஹோப் தான் நினச்சிருந்தார். அது கடவுள்கிட்டேருந்து வரக்கூடிய உதவி. எந்த கடவுள்னாக்கும் அந்த கடவுளுடைய கண்கள் வந்துக்கிட்டு இவருக்கு சொல்லியிருந்த பிரகாரம் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கும். அது ஒரு மனுஷனோட உள் மனசில் கூட போய் பார்க்கும் கடவுளோட பார்வை அப்படிங்கிறது தான்.
லென்சோ வாஸ் அன் ஆக்ஸ் ஆஃப் அ மேன். லென்சோ வந்துக்கிட்டு ரொம்ப தைரியமான வெரி ஸ்ட்ராங் மேன். ஒர்க்கிங் லைக் அன் அனிமல் இன் த ஃபீல்ட்ஸ். ஒரு விலங்குகள் மாதிரி, மனுஷன் மாதிரி, மிருகம் மாதிரி வேலை செய்வான். அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வான். பட் ஸ்டில் ஹி நியூ ஹவு டு ரைட். ஆனால் அவ்வளோ வேலை பார்த்தாலும் அவனுக்கு எழுதவும் தெரியும். The following Sunday at daybreak, he began to write a letter which he himself would carry to town and place it in the mail. அப்போது அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணனாக்கும், ஒரு உட்காந்து அவரே ஒரு லெட்டர் எழுதி அதை கொண்டு போய் டவுனில் போய் போட்டு வந்துடணும், லெட்டர் போட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். இட் வாஸ் நத்திங் லெஸ் தேன் அ லெட்டர் டு காட். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு கடவுளுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிறது தான். காட் ஹீ ரோட், எழுத ஆரம்பித்தான். கடவுளே, இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் மீ மை ஃபேமிலி அண்ட் ஐ வில் கோ ஹங்க்ரி திஸ் இயர். நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைனாக்கும் நானும் என் குடும்பமும் இந்த வருஷம் பூரா பட்டினியாக போயிடுவோம். I need 100 pesos in order to sow my field again and to live until the crop comes because the hailstorm. அப்போ எழுதிக்கிட்டே இருக்கிறான். என்னன்னாக்கும், எனக்கு ஒரு 100 pesos வேணும், 100 ரூபா வேணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. 100 ரூபா வேணும். எதுக்குனாக்கும், திரும்ப விதை வாங்கி விதைக்கணும். அப்புறம் அந்த விதை வளர்ந்து வர வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிடணும். ஏன்னாக்கும் அந்த பனியெல்லாம் மழை பெஞ்சுதே, அந்த ஹெயில்ஸ்டார்ம் வளர்ந்ததே, அதனால் அப்படின்னு எழுதிக்கிருக்கான். முழுசுமா எழுதி முடிச்சிட்டான். இது வந்து டாட் போட்டுதுன்னா அது கம்ப்ளீட் லெட்டர் தரல, எப்படி தொடங்கணும்னு தான் போட்டிருக்குது. இதான் விஷயம் வேறு. He wrote to God and the envelope, put the letter inside and it still troubled went to town. என்ன பண்ணானாக்கா, அவன் எழுதிட்டு அதை வந்து என்வெலப்பில் போட்டு அதை மூடிட்டு, அப்போவும் அவனுக்கு இன்னும் மனசில் நிம்மதி இல்லை. அதனால் டவுனுக்கு கிளம்பி போனான். At the post office, he placed a stamp on the letter and dropped it into the mail box. போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாம்பை வாங்கி அது மேலே ஒட்டிட்டு, அதான் 2 letters 2 கார்டுன்னு போட்டாச்சே, அதை மெயில் பாக்ஸில் போட்டுட்டான். இந்த 100 பேசோஸுங்கிறது காயினாகவும் இருக்குது, அங்கே கரன்சியாகவும் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறது 100 rupees காயின் அங்கே உள்ளது. இது வந்து 100 பேசோஸ் நோட்டு, ரைட், கரன்சி. One of the employees, who was a postman and also helped at the post office, went to this boss laughing heartily and showed him the letter to God. அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி அங்கே போஸ்ட்மேனாக ஒர்க் பண்ணுறான். அது போக வந்துட்டு ஒரு சில அசிஸ்டன்ஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் வந்துக்கிட்டு இந்த லெட்டரை தூக்கிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அவங்க பாஸ் டவுண்டே கொடுத்தான். எந்த லெட்டரு? டு காட், லெட்டர் டு காட். நெவர் இன் இஸ் கரியர் அஸ் அ போஸ்ட்மேன் ஹேட் ஹீ நோன் தட் அட்ரஸ். இது அவனுடைய போஸ்ட்மேனாக அவனுடைய இருந்த வரைக்கும், அவனுடைய வேலை பார்த்துட்ட நாளில் அந்த மாதிரி ஒரு அட்ரஸை கேட்டதே இல்லை. த போஸ்ட் மாஸ்டர், a fat, amiable fellow, also broke out laughing, but almost immediately he turned serious and tapping the letter on his desk commented. அப்போ போஸ்ட் மாஸ்டருக்கார், அவர் குண்டானவர், கொஞ்சம் அமியபிள்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நேச்சர். அவரும் வெடித்து சிரிச்சுட்டு, ஆனால் உடனடியாக வந்துட்டு சீரியஸ் ஆகி அந்த லெட்டரை வந்து அவருடைய டெஸ்கில் தட்டிக்கிட்டே என்ன சொன்னார்னா, வாட் ஃபெய்த், என்ன ஒரு நம்பிக்கை. ஐ விஷ் ஐ ஹேட் த ஃபெய்த் ஆஃப் த மேன் ஹூ ரோட் திஸ் லெட்டர். எனக்கு வந்துக்கிட்டு இந்த லெட்டர் எழுதினவனுக்கு இருந்த நம்பிக்கை எனக்கு இருந்ததுதான் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் அப்போ கரஸ்பாண்ட்ஸ் வித் காட், கடவுளுடைய ஒரு கடித போக்குவரத்து வச்சுக்கிறது அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவனுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போச்சே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இன் ஆர்டர் நாட் டு ஷேக் த ரைட்டர்ஸ் ஃபெய்த் இன் காட், த போஸ்ட் மாஸ்டர் கேம் அப் வித் அன் ஐடியா, ஆன்சர் த லெட்டர். அப்போ சரி, அந்த நம்பிக்கையை கெடுத்துடக்கூடாது, அந்த லெட்டர் எழுதுன நம்பிக்கை. அதுக்காக வந்துட்டு போஸ்ட் மாஸ்டர் வந்து ஒரு ஐடியா வருது. என்னது? அந்த லெட்டருக்கு ஒரு பதில் போடுறது. பட் when he opened it, it was evident that to answer it he needed something more than goodwill, ink and paper. ஆனால் லெட்டரை ஓப்பன் பண்ணி படித்த கொடுப்பார் தான் அவருக்கு தோணுச்சு, அது அவருக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு நல்ல மனசு, இங்கு பேனா மட்டும் பத்தாது. ஏன்னா அவர் பணம் கேட்டிருக்காரு. But he stuck to his resolution. He asked for money from his employees. He himself gave part of his salary, and several friends of his were obliged to give something for an act of charity. அப்போது அவர் ஆனால் வந்துட்டு பணம் கேட்டிருக்காங்கலாம் அவருடைய ரெசல்யூஷனை வந்துட்டு நிறுத்திக்கலை, அது தொடர்ந்தார். எப்படின்னாக்கா அவருடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டு அவருடைய எம்ப்ளாயீஸ்ட்டை, அது போக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பணம் கேட்டு வாங்கினார். எதுக்கு? எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் சேரிட்டிக்காக பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. It was impossible for him to gather together the 100 pesos, so he was able to send the farmer only a little more than the half. ஸோ எவ்வளோ தான் சேர்த்தாலும் அவரால் 100 pesos சேர்க்க முடியல. அதனால் வந்துனாக்கா 50க்கு மேலே கொஞ்சம் கிடச்சிது, அதை அனுப்ப முடிவு பண்ணார். அதான் சேர்க்க முடிஞ்சுது. He put the money in an envelope addressed to Lencho and with it a letter containing only a single word as a signature, God. ஸோ அந்த பணத்தை பூரா ஒரு என்வெலப்பில் போட்டு மேலே வந்து டு லென்ச்சோன்னு எழுதிட்டு அதில் கீழே ஒரு லெட்டர் வச்சார். அந்த லெட்டரில் வந்து ஒன்றும் எழுதலை, கடவுள் அப்படின்னு வந்து கையெழுத்து மட்டும் போட்டு வச்சுட்டாரு.
The following Sunday, Lencho came a bit earlier than usual to ask if there was a letter for him. அந்த சண்டே அடுத்த சண்டே வந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து லென்ச்சோ வந்துட்டு கொஞ்சம் வழக்கமாக வர்றது சீக்கிரமாகவே வந்து என்ன மாதிரி லெட்டர் வந்திருக்கா எனக்கு அப்படின்னு கேட்டு வந்தான். It was the postman himself who handed the letter to him, while the postmaster, experiencing the contentment of a man who has performed a good deed, looked on from his office. So அந்த போஸ்ட்மேன் இருந்தார் இல்லையா, அந்த முதல் லெட்டரை படுத்தவர், அவர் தான் வந்து இந்த லெட்டரை கொண்டாந்து இந்த கொடுத்தாரு. ஆனால் போஸ்ட் மாஸ்டர் வந்துட்டு ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற நிறைவோடும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வந்துட்டு அவர் ஆஃபீஸ்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தார். Lencho showed not the slightest surprise on seeing the money, such was his confidence, but he became angry when he counted the money. லென்ச்சோ வந்துட்டு அந்த பணத்தை பார்த்தோன்னு வெறும் ஆச்சரியமெல்லாம் படலை. எனக்கு வந்து கடவுளுக்கு எழுதியிருக்கேன், கடவுள் நம்ம பணம் அனுப்பிடுவார், அதனால் வந்து வெறும் ஆச்சரியமெல்லாம் இல்லை, அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு. ஆனால் லெட்டரை பணத்தை கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு, அவன் கோவமாயிட்டான். God could not have made a mistake. கடவுள் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்க மாட்டார். 100 ரூபாய் எப்படி தப்பாக கவுண்ட் பண்ணுவார்? Nor could he have denied Lencho what he had expected. கடவுள் வந்து கட்டாயமாக இவன் கேட்டதை வந்துட்டு நிறைவேற்றாமல் விட்டுருக்க மாட்டார். அவ்வளவு நம்பிக்கை கடவுள் மேலே. Immediately Lencho went up to the window to ask for paper and ink. உடனே நம்ம நேராக போயிட்டு அந்த விண்டோவில் போய் ஒரு பேப்பரும் இங்கு வாங்கினான். On the public writing table he started to write with much wrinkling of his brow caused by the effort he had made to express his ideas. ஸோ உக்காந்தி அப்படியே வந்து அந்த விஷயம் என்ன சொன்னோமோ அதை வந்து ஒரு பப்ளிக் டேபிள் அங்கே லெட்டர் எழுத வச்சுருப்போம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம், அதில் உட்காந்து எழுதும்போது வந்து முகத்தை கண்ணை நெத்தியெல்லாம் சுருங்குது. ஏன்னா வந்து அவன் என்ன எழுதணும்னு போடுறானோ போடும்போது யோசினதுனால முகத்தில் அந்த நெத்தியெல்லாம் சுருங்குது. When he finished, he went to the window to buy a stamp which he licked and then affixed to the envelope with a blow of his fist. ஸோ அது முடிஞ்ச கொடுப்பான போய் அந்த ஜன்னல் வழியாக போய் ஒரு ஸ்டாம்பை வாங்கி அதை நாக்கில் தொட்டு அதை வந்துட்டு அந்த என்வலப் மேலே வச்சு கையை வச்சு அடிப்ப முடியாது டங்குன்னு அடித்து ஒட்டிட்டான். The moment the letter fell into the mail box, the postmaster went to open it. அவன் லெட்டரை பாக்ஸ்குள்ளே போட்டோன்னே அது என்னான்னு படிக்கிறதுக்காக போஸ்ட் மாஸ்டர் போய் ஓப்பன் பண்ணார். இட் செட், அது என்ன போட்டுருச்சுன்னா, God, கடவுளே, of the money that I asked for, only 70 pesos reached me. நான் உன்கிட்ட கேட்ட பணத்தில் 70 pesos தான் எனக்கு வந்து சேர்ந்துச்சு. Send me the rest. இந்த மீதி 30 எனக்கு அனுப்பி வை. Since I need it very much, எனக்கு ரொம்ப தேவைப்படுது. But don't send it to me through the mail. ஆனால் வந்துட்டு இந்த போஸ்ட் வழியாக அனுப்பாத எனக்கு. பிகாஸ் ஏன்னா the post office employees, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற வேலைக்காரவங்களாம் are a bunch of crooks. லெஞ்சம் இங்கே எனக்கு பணம் அனுப்பி மீதி பணம் 30 அனுப்பு, ஆனால் அது வந்துக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிடாத, ஏன்னா அங்கே வேலை பார்க்குறீங்களாம் கொஞ்சம் நேர்மையற்றவங்க அப்படின்னு போட்டு லெஞ்சோன்னு கையெழுத்து போட்டார். அப்படிங்கிறதோட அந்த கதை முடிஞ்சிருது. ஸோ இதில் என்ன விஷயம்னா, பணம் அனுப்புனதே போஸ்ட் மாஸ்டர் தான், ஆனால் கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையில் கடவுள் 100 அனுப்பியிருப்பார், இந்த போஸ்ட்மேன் தான் ஏதோ 30 பேசோஸை திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டாங்க அப்படிங்கிறது இந்த கதை. ஸோ இது ஒரு விவசாயி ஒரு கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை, ஃபெய்த், இதை பற்றி உள்ள ஒரு பேசிக்கலாக உள்ள ஸ்டோரி. இது எல்லாமே அதை நான் சொன்ன மாதிரி வந்துட்டு மெக்சிகோவில் உள்ள அந்த இண்டியன்ஸ், லேபரர்ஸ், அந்த அவங்கள பார்த்து பழகுனதுனால அவங்க எப்படி நம்பிக்கையோடு இருப்பாங்க, அந்த சிம்பிள் பீப்புள் எவ்வளவு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து எழுதுனது தான் வந்துட்டு இந்த கதை. ஓகே, இதை பற்றிய கொஷின் ஆன்சர்ஸ் என்ன இருந்தாலும் we will do it in a separate video, and this is our after a long time this is the first video for you on CBSE. Therefore, if you need anything else, if you want something specially that we have to do from Magellan Academy, don't hesitate to ask us in the comment box, and your comments are welcome, and we will be going with the remaining area of syllabus in the second unit, third unit from this book, First Flight, and also we will do things from the footprints without feet, that's also there. Therefore we will be covering everything for 10th standard first. So if you have any questions, you can ask us, and don't forget to subscribe us, and don't forget to tell your friends to subscribe us. Thank you.